ஒரு சமயம் மதுரை வைகை ஆற்றில் பெரும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் கரைகள் உடையக்கூடிய அபாயம் ஏற்பட்டது. வெள்ளத்தை தடுக்க ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு நபர் வந்து கரையை பலப்படுத்த மண் சுமக்க வேண்டும் என்று பாண்டிய மன்னர் அவசர உத்தரவு பிறப்பித்தார். மதுரையில் வந்தி என்றொரு வயதான பாட்டி பிட்டு விற்று பிழைப்பு நடத்தி வந்தார். தனக்கு துணையாக யாருமில்லாததால் அரசரின் உத்தரவை எப்படி நிறைவேற்றுவேன் என்று கண்ணீரோடு அவர் சிவபெருமானை வேண்டி நின்றார். பாட்டியின் பக்தி குரல் ஈசனை எட்டியதும் ஒரு வாலிப கூலியாள் ரூபத்தில் சிவபெருமான் அவர் முன் தோன்றி, பாட்டி கவலைப்படாதே, உனக்காக நான் மண் சுமக்கிறேன். ஆனால் கூலியாக நீ அவிக்கும் பிட்டினை எனக்கு தர வேண்டும். உதிர்ந்த பிட்டெல்லாம் எனக்கு, உதிராத பிட்டெல்லாம் உனக்கு என்று நிபந்தனை விதித்து பாட்டியின் சம்மதத்தை பெற்றார். என்ன ஆச்சரியம்! அன்று பாட்டி அவித்த பிட்டு முழுவதும் உதிர்ந்து கொண்டே இருக்க அனைத்தையும் வாலிபனான ஈசன் ரசித்து சாப்பிட்டார். வயிறு முட்ட பிட்டை சாப்பிட்ட ஈசன் கரையை அடைக்கச் செல்லாமல் ஒரு மரத்தடியில் ஆனந்தமாக உறங்கத் தொடங்கிவிட்டார். கரையை மேற்பார்வையிட வந்த பாண்டிய மன்னர் ஒருவன் மட்டும் வேலை செய்யாமல் தூங்குவதை பார்த்து கடும் கோபமடைந்து தன் கையில் இருந்த பிரம்பால் வாலிபனின் முதுகில் ஓங்கி அடித்தார். அடி வாங்கிய மறுகணம் வாலிபன் துள்ளி எழுந்து ஓடிச் சென்று ஒரு கூடை மண்ணை அள்ளி வெள்ளத்தில் வீச அதுவரை அடைக்க முடியாது அந்த பெருவெள்ளம் தணியத் தொடங்கி அணை முழுமையாக அடைப்பட்டது. ஆனால் அதைவிட பெரிய அதிசயமாக வாலிபனின் முதுகில் விழுந்த பிரம்படி மன்னர் உட்பட உலகத்து உயிர்கள் அனைத்தின் முதுகிலும் சுளீரென விழுந்தது. வந்தது சாதாரண கூலியாள் அல்ல, எல்லாம் வல்ல ஈசன்தான் என்பதை உணர்ந்து மன்னரும் மக்களும் அவன் தாழ் பணிந்து வணங்கினார்கள். இந்த அற்புதமான திருவிளையாடல் நிகழ்ந்த திருத்தலம்தான் மதுரை மாநகரம்.